சென்னையின் சில பகுதிகளிலும் புறநகர்களில் பெரும்பாலான பகுதிகளும் தொடர்ந்து வெள்ளம் வடியாமல் இருப்பதை பார்த்து வருகிறோம். புதிய தலைமுறை பிரத்யேக காட்சிகளை மக்கள் படும் சிரமங்களை தொடர்ந்து அளித்து வருகிறது. மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வருகிறது. அதே போல மாவட்ட நிர்வாகம் மக்களை மீட்கும் பணியை எப்படி செய்து வருகிறார்கள் என்பதை நேரடியாக தற்பொழுது புதிய தலைமுறை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. அதே போல வான் வழியாக ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. காஞ்சிபுரம் சென்னைக்கு இடைப்பட்ட புறநகர் பகுதிகளிலே தற்பொழுது இடுப்பளவிலிருந்து மார்பளவு வரை தண்ணீர் என்பது பெரும்பாலான பகுதிகளில் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. வயதானவர்கள், குழந்தைகள் இவரெல்லாம் கடுமையான நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளம் என்பது குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது புதிய தலைமுறை வசம் இருக்கும் காட்சிகளை பார்க்கும் பொழுது தீவுகளாகவே குடியிருப்புகள் மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே மீட்பு பணிகள் எல்லாம் இன்னும் வேகமாக செய்யப்பட வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்கிறது. மறுபக்கம் மாவட்ட ஆட்சியரிடம் பேசினோம். மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இப்படி பல்வேறு அமைப்பினரை கொண்டு இராணுவத்தையும் கூட வரவழைத்து மீட்பு பணி ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நமது செய்தியாளர் அபிநயா அங்கிருந்து களத்தில் மக்கள் படும் வேதனையை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அபிநயா, அந்த பகுதியில் மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? எத்தனை நாட்களாக அந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது மற்றும் மக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயக்கம் காட்டுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள்? அவரோடு பேச முடியுமா? அதாவது மகாலிங்கம், இந்த இடத்தில் மழை பெய்ய ஆரம்பித்த காலம் முதலே இந்த இடத்தில் தண்ணீர் நிற்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு தண்ணீர் உயர்ந்தது 2 நாட்களுக்கு முன்பிலிருந்து தான் இந்த அளவுக்கு தண்ணீர் உயர்ந்திருக்கிறது. வெளியேறாமல் இருப்பதற்கான காரணம் குறித்து இப்போது நம்மோட ஒரு பகுதிவாசி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க. இப்போ நேற்றைக்கே மீட்பு குழுவினர் நிறைய பேரை வெளியேறுமாறு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வீடுகளை விட்டு வெளியேறல. ஆனா இன்னமும் கூட நிறைய பேர் வெளியேறாம இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இல்ல, வெளியேறதுக்கான வசதி இல்ல. ஃபர்ஸ்ட் மொத்தமாவே எல்லா இடத்துலயுமே தண்ணி சூழ்ந்திருக்கிறதுனால வெளில போறது இன்னைக்கு இடுப்பளவு தான் இருக்கு. நேற்றுக்கு நெஞ்சளவு இருந்தது. இதுல எவ்வளவு பேர் வெளியே போயிட முடியும்னு எதிர்பார்க்கறீங்க? வெளில காலை வைக்க முடியல. அது இல்லாம பாம்பு ஒரு இது வரைக்கும் ஒரு 50-60 பாம்பு மாடியில இருந்து பாத்திருக்கோம். இதுல எப்படி அவங்க வெளியே போவாங்க? படகு மூலமாவும் போட் மூலமாவும் நிறைய பேரை மீட்கிறதுக்காக வெளியில வர சொல்லி இருந்ததாவும், அப்ப மக்கள் வர மறுத்துட்டதா இங்க இருக்க மாவட்ட நிர்வாகம் சொல்றாங்க. உண்மை இல்ல. நேத்து முழு நேரத்துக்குமே ஒரே ஒரு போட்டு 2 ரவுண்ட் வந்தது, அவ்வளவுதான். அதுல எவ்வளவு பேர் போயிட முடியும்? அதனால அதுக்கான வாய்ப்பு இல்லாம தான் இருந்த வழியா நாங்க வெளியேற முடியாம யாருமே வெயிட் பண்ணலங்க. இங்க இருக்க பகுதி மக்கள் நிறைய பேர் முன்னாடியே வெளியேறிட்டாங்களா, இல்ல நேற்று முதல் தான் வெளியேற தொடங்கிருக்காங்களா? இப்போ இடுப்பு அளவுக்கு தண்ணீர் நிக்கிறது, இது இப்படியே தான் எத்தனை நாட்களுக்கு நிக்குது? இல்ல இப்போ நேற்று 2 நாட்களுக்கு முன்பு தான் உயர்ந்துதான்றது? இல்ல, நேற்றுக்கு மிட் நைட் 1:30 இருந்து ஆத்துல தண்ணி வர்ற மாதிரி அடிச்சுட்டு வந்திருக்கு. புதுசா மழை தண்ணி இங்க தேங்கவே இல்லை. இந்த திடீர்னு ஏரி ஏதோ ஓபன் பண்ணி விட்டதுனால வந்த தண்ணி தான் இது. அதனால இது யாரும் வெளியேறதுக்கான வாய்ப்பு, முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம மாட்டிக்கிறவங்க தான் எல்லாருமே. இவர் சொன்னது போல இந்த இடத்தில் தண்ணீர் மழைநீர் தேங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரும் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் இந்த வழியில் தான் வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இங்கு தங்குவது மட்டுமல்லாமல் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி அதிகமாக தண்ணீர் வர வர அந்த தண்ணீர் இங்க இருக்கும் தண்ணீர் அதிகரித்துக் கொண்டு வருவதாக இங்க பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். மகாலிங்கம், மழை பெய்ததால் வெள்ளம் ஏற்பட்டதை விட தற்பொழுது நீர்நிலைகள் வழிந்து அதை உடைந்து வந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு தான் தற்பொழுது புறநகரில் ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கடுமையான வேதனையை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். அவர்களுடைய மனநிலையும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. 3 நாட்களாக வீட்டை சுற்றிலும் நீர் சூழ்ந்திருக்கிறது. தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் மனநிலை என்பது கடுமையான அளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விரக்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கடுமையான சிக்கலை சந்திக்கும் போது மனிதனுடைய மனம் அப்படி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் மீட்பு பணிகள் துரித கதியில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கும் கடுமையான சவால்கள் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் தெரிவித்தார். குறிப்பாக
அந்த பல பகுதிகளிலே சாலைகள் இல்லை, பல பகுதிகளிலே கடுமையான நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. எனவே அந்த பகுதிக்குள் சென்று மீட்பு பணிகளை செய்வது என்பது கடுமையான சவாலான பணியாக இருப்பதாகவே சொல்லியிருக்கிறார்கள். அதே போல வான் வழியாக சென்று ஹெலிகாப்டர் மூலமாக உதவிகளை கோருபவர்கள், பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது என்பதும் ஒரு கடுமையான சவாலான பணியாகவே இருந்து வருகிறது என்றும், விட்டு விட்டு மழை பெய்வதன் காரணமாக வான் வழியாக சென்று மக்களை மீட்பதிலும் ஒரு தடங்கள் இருப்பது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வானிலையும் ஒரு கடுமையான சவாலான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது புறநகர் பகுதி முழுவதும் தீவுகளாக காட்சியளிக்கின்றன. போக்குவரத்து என்பது முற்றிலும் தற்பொழுது முடங்கி போயிருக்கிறது. அபிநயா, மீட்பு பணியில் உள்ளவர்களிடம் பேச முடியுமா? அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் என்ன? நம்மோட ஒரு மீட்பு குழுவை சேர்ந்த ஒருவர் நம்மோட இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்போ நீங்க சந்திச்சு வர்ற சவால்கள் என்ன? இவங்க மீட்பு நடவடிக்கை போதுமான அளவு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த முடக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இந்த முடக்கம் ரொம்ப தண்ணி அதிகமா இருக்கு. இதுவரை நாங்க 2 டேஸா ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கிறோம். எஸ்டிஆர்எஃப்ல இருந்து வந்திருக்கிறோம். மானிடர் பேராண்மை மீட்பு பணிக்குழு எஸ்டிஆர்எஃப். எங்க டீம்ல இருந்து இதுவரையிலும் ஒரு 25 பேர் வந்திருக்கோம். இங்க இதுவரையிலும் ஒரு 600 பேர் ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். அதுல நிறைய பார்த்தா எல்லாம் கை குழந்தைகளோடையும், சில்ட்ரன்ஸ் குட்டியும், பிரெக்னன்ட் லேடியும், ஹேண்டிகேப்டும் நிறைய இந்த மாதிரி இதுன்றாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கவுன்சிலர் கூடவே இருந்து எங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே அவங்க ரெஸ்கியூ பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தா எங்களால பண்ண முடியுது. இன்னும் நிறைய, அதாவது இங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லா தண்ணி இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, போட் எல்லாம் தெருவுல ரொம்ப குறுகிய இடமா இருக்கிறதால போட் எல்லாம் நிறைய இடத்துக்கு போக முடியல. சிரமப்பட்டு எங்க ஆட்கள் ஒவ்வொருத்தரையும் போய் நீந்தி போய் லைபாய் வச்சு அதில் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. 2 நாளா ஃபுல்லா சொட்டிங்ல யாருக்கும், அதாவது ஃபீவர் வர அளவுக்கு, அலர்ஜி வர அளவுக்கு எல்லாம் இருந்தாலும் தொடர்ந்து மீட்பு பண்ணி நடந்துகிட்டே இருக்கு. இது நல்ல முறையில் நாங்க முடிக்கிற வரையில பண்ணிட்டே இருப்போம். கூடுதலா இன்னும் உங்களுக்கு போட்டு கொடுத்தா உங்களுக்கு மீட்பு நடவடிக்கை ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? போட் இன்னும் இருந்தா ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா தண்ணி இருக்க இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா எங்களால போட் ரன் பண்ண முடியும். இந்த போட் ஒரு 3 ஃபீட்டுக்கு ஆழத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் எங்களால ரன் பண்ண முடியும். 3 ஃபீட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா எங்களால இந்த போட் ரன் பண்ண முடியாது. ஏன்னா கீழே தரையில தட்டும், அதனால ஓட்ட முடியாது. ரெண்டாவது என்னன்னா, இன்னும் அந்த சைட்ல போக போக கீழே அந்த பகுதியெல்லாம் போக போக கீழே முள் செடி எல்லாம் இருக்கிறதுனால எங்களால ரெஸ்கியூ பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா அந்த முள் செடியில போய் போட்டு மாட்டிச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது. நிறைய மக்கள் 2 நாள் ஆச்சு சாப்பிட முடியல, தண்ணி இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு 24 ஹவர்ஸ் ஏதாவது போன் எனக்கு வந்தே இருக்கு. இந்த மாதிரி, ஐயா நான் 7வது தெருவில் இருக்கேன், 5வது அவென்யூல இருக்கேன், எங்களை ரெஸ்கியூ பண்ணுங்க, குழந்தைங்களோட இருக்க, பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப தின்னுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எங்களை முடிஞ்ச வரையிலும் போய் மீட்பு பணிகளை தொடர்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய டீம் இன்னொரு 2 டீம் இன்னொரு ஏரியாவில் பாத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எங்க எஸ்டிஆர்எஃப் டீம்ல இருந்து 5 போட்டு, ஒரு 100 மென்னுங்க டியூட்டில பிரசன்ட்ல போய் இருக்கும். இது போன்ற நடைமுறை சிக்கல்கள் மூலமாகவும் இந்த மீட்பு குழுவில் சிறிய அளவில் முடக்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், நிச்சயமா அந்த பகுதியில என்னென்ன சவால்கள் இருக்கு? ஒன்று, வெள்ள நீர் அதிக அளவு இருக்கிறது. இன்னொன்று, தேவையான அளவுக்கு உபகரணங்கள் கிடைப்பதில் உள்ள சிக்கலாக இருக்கிறது. மேலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. இப்படி 3 விஷயங்களும் அந்த பகுதியில் கடுமையான சிக்கலாகவும் சவாலாகவும் இருந்து வருவதாக மீட்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் ஒரு கடுமையான நெருக்கடியில் தான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாராட்டலுக்குரியதுதான் அவருடைய பணிகளும் என்று நாம் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இருந்த போதிலும் இன்னும் அதிக அளவில் மீட்பு பணிகள் செய்யப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு சாத்தியம் இருக்கிறதா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கள அளவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? அதாவது மகாலிங்கம், இன்று காலையில் நாம் காஞ்சிபுரம் நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது மொத்தமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 40 படகுகள் மூலமாக இந்த மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் 1200 படையினர் வீரர்கள் இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு ஹெலிகாப்டர் இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. அதே போல அந்தந்த பகுதிக்கு தேவையை போல டிராக்டர்கள் மூலமாகவும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த ஒவ்வொரு பகுதியாக மொத்தமாக பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக தெரிந்தாலுமே கூட ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த மக்களின் எண்ணிக்கையை பொறுத்தளவில் இந்த எண்ணிக்கை என்பது இந்த படகுகளோ இல்ல இப்போ மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் படையினரோ இது போதுமான அளவில் இல்லை என்றே இங்க இருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பொழுது நாம் இந்த படகில் சென்று கொண்டிருக்கும் போது, இந்த மீட்பு நடவடிக்கை சென்று கொண்டிருக்கும் போதே நிறைய மக்கள் அந்த வீடுகளில் இருந்து எத்தனை முறை வந்து செல்வீர்கள், எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என கூறுகின்றனர். ஆனால்
ஆனால் இங்க இருக்கக்கூடிய மீட்பு படையினருக்கும் வேறு வழி இல்லை. இந்த அளவை தான் இந்த மக்களை ஏற்ற முடியும் என்ற ஒரு அளவு இருக்கிறது. அதனால் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் அந்த போட்டுகளுடைய எண்ணிக்கையையும் இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் படையினருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது, வீரர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. மகாலிங்கம், அந்த காட்சியை எல்லாம் பார்க்க முடிகிறது. டிராக்டர் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் அந்த பகுதியில் புறநகர் பகுதியில் தொடர்ந்து மக்களை என்பது மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கையில் துணிமணிகளை அடங்கிய பேக்குகளோடு பைகளோடு தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான முகாம்களெல்லாம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அந்த பகுதியில் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அபிநயா, கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அங்கிருந்து நேரடியாக தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நாம் அடுத்த கட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எதுபோன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம்.